நெட்ஃப்ளிக்ஸ்லேயே அதிக பேர் பார்த்த ஒரு வெப் சீரிஸ்னால் அது இந்த ஸ்குவிட் கேம் தாங்க. அப்படி ஸ்குவிட் கேமை நம்ம நல்லா உத்து பார்க்கும்போது தான் பல விஷயங்கள் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. அப்படி ஸ்குவிட் கேம் சீசன் 2ல் நீங்கள் பார்க்காத, நீங்கள் நோட் பண்ணாத ஒரு சில விஷயத்தை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்ன பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோவை லைக்கும் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? மொதல் விஷயம் அப்படியே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 388 என்ற இன்னொரு பிளேயர் மேலே சந்தேகம் வந்திருக்கு. அது என்ன பார்க்குற முன்னாடி இந்த வெப் சீரிஸில் லாஜிக் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு 388 இந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கண்மொழிக்கிறதுக்கு பக்கத்து பெட்டில் படுத்திருப்பார். ஸோ இதில் காமிச்சிருப்பாங்க. அடுத்து ரெட் லைட், க்ரீன் லைட், அடுத்து வர எந்த இதுலேயுமே காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அடுத்து அந்த ஓட்டிங் செக்ஷன் அப்படின்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, அதில் நிறைய பிளேயரை ஓட் போட சொல்லுவாங்க. அப்போ 388 இந்த ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணுவார். ஆனால் ஒரு செகண்டில் காமிக்கும் போது அந்த பிளேயர் பார்த்திங்கன்னா வேறு பிளேயராக இருப்பார். ஸோ இது ஒரு லாஜிக் மிஸ்டேக்காக தான் இருக்குது. ஆனால் அந்த ஸ்மைல் பண்ணி அப்படியே ஃபோட்டோ எடுப்பாங்களா, அப்போ ஒரு இடத்துல ஏறும்ல இந்த பிளேயர் வந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 388 இந்த பிளேயரோட ஃபோட்டோ பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கடுத்துல வர எந்த ஒரு கேமு அந்த இடத்துல தான் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. இது ஒரு லாஜிக் மிஸ்டேக். அது மட்டும் இல்லாமல் இந்த 388 இந்த ஒரு பிளேயர் மேலே நம்மளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. அது என்னன்னா, இந்த கேமில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பணம் வேணும் அப்படின்ற கண்டி தான் வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹீரோட டீம் எடுத்துக்கோங்க. ஹீரோ எதுக்கு வந்திருப்பார், இந்த கேமை நிறுத்துறக்காண்டி வந்திருப்பார். அப்படியே அந்த 00 அதாவது ஃப்ரண்ட் மேன் இவர் பார்த்திங்கன்னா எதுக்கு வந்திருப்பார், ஹீரோ இந்த கேமை நிறுத்திடக்கூடாது அப்படின்ற கண்டி ஒரு விளையாட வந்திருப்பார். அப்புறம் அந்த பொண்ணு இருப்பாங்களா, ஸோ பொண்ணு பார்த்திங்கன்னா பெருங்கனாட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களோட குழந்தைய வளர்க்க காசு வேணும் அப்படின்றக்காண்டி இந்த ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா காசு வேணும், அப்போ தான் என்னோடய ஒய்ஃபையும் என்னோடய மகனையும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லியிருப்பார். ஆனால் அந்த 388 இந்த ஒரு பிளேயர் மட்டும் எந்த ஒரு விஷயமே சொல்லியிருக்க மாட்டார். ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு சந்தேகமாக இருக்குது. ஸோ அடுத்து அவரோட பேரை இன்ட்ரோடக்ஸ் பண்ணிப்பாங்களா, என்னோடய பேர் இது அப்படின்னு. அப்போ 388 இந்த ஒரு பிளேயர் பார்த்திங்கன்னா அவரோட பேரை சொல்லிடுவார். ஸோ அப்போ அதுக்கு அடுத்த புலி அப்படின்னு கூட சொல்லுவார். ஸோ புலி அப்படின்ற இந்த விஷயத்தை வச்சுக்கோங்களேன். அப்படியே ஸ்குவிட் கேம் சீசன் 1க்கு வாங்க, அந்த விஐபிலாம் வருவாங்களா, அவங்க கூட மாஸ்க் போட்டு வருவாங்க. அப்போ அந்த புலின்ற இந்த ஒரு மாஸ்கில் பார்த்திங்கன்னா அந்த 388 இந்த ஒரு பிளேயர் இருப்பாரோ அப்படின்னு நினச்சி உள்ளே போகிறேன். மாஸ்க் கீழே நோட் பண்ணும்போது தான் தெரிஞ்சு அது டேடி இருந்துச்சு அப்படின்ற. அப்போ அவர் ஒரு வயசான ஆளாக தான் இருப்பார் அப்படின்னு நோட் பண்ணேன். அந்த வயசான ஆளோட கூட மகனாக கூட இவர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படிலாம் சந்தேகப்படும் பாருங்களே. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்குவிட் கேம்ன்ற இந்த ஒரு பேர் எப்படி இந்த படத்தை வச்சாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா, ஸ்குவிட் கேம் சீசன் 1ல் கடைசி கேம் ஸ்குவிட் கேம் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கும். ஸோ அதனால் இந்த வெப் சீரிஸோட பேர் ஸ்குவிட் கேம் அப்படி வச்சுட்டாங்கன்னு யோசிப்பீங்க. ஆனால் இன்னொரு விஷயமே இருக்குங்க. அது என்னென்னா, இந்த ஸ்குவிட் கேமில் அந்த மாஸ்க் புட்டெல்லாம் வருவாங்களே, ஸோ அவங்கள சம்மந்தப்பட்டு தான் இந்த ஸ்குவிட் கேம் அப்படின்ற இந்த ஒரு பேரே வச்சாங்க. அது என்னென்னா, அதாவது சர்க்கிள் சிம்பிள் போட்டிருப்பாங்களே, இதுக்கு பார்த்திங்கன்னா ஓ அப்படின்னு கொரியனில் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரையாங்கிளுக்கு ஜே அப்படின்னு குறிப்பாங்க. அதே மாதிரி ஸ்கொயர்ன்ற இந்த ஒரு இதுக்கு எம் அப்படின்னு குறிப்பாங்க. OJM அப்படின்னு மொத்தமாக வரும். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் தான் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் போகிறேன். ஸோ இதை அப்படியே நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா ஸ்குவிட் கேம் அப்படின்ற இந்த ஒரு வேர்டு கிடைக்கும். ஸோ இதே எடுத்துலாம் அப்படின்ற வெப் சீரிஸோட பேரை வச்சுருக்காங்க. இதை நீங்கள் யாருமே வச்சு பார்த்துருக்க மாட்டீங்களே. ஸோ தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் தாங்க. அதாவது போலீஸ்மேனை காப்பாற்றினதா சொன்னால் அந்த கேப்டன் தாங்க. ஸோ இந்த கேப்டன் நம்ம நல்லாவே தெரியும். ஸோ இவரும் பார்த்திங்கன்னா அந்த கேமை சேர்ந்த ஒரு ஆள் தான் அப்படின்றத விஷயம். ஸோ இவர் ஏன் போலீஸ்மேன் கூட இவ்வளோ நாள் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வந்திருக்கும். அதில் ஒரு அது என்னென்னா, இது மாதிரி நம்ம போலீஸ்மேன் பார்த்திங்கன்னா அவரோட அண்ணனை இந்த தீவில் பார்த்துருப்பார்ல. ஸோ அப்போ அந்த ஃப்ரெண்டு மேனுக்கு தெரியும் கண்டிப்பாக நம்மளை தேடி நம்ம தம்பி வருவான் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ தான் அதனால தான் இந்த கேப்டனையும் இந்த மாதிரி என்னோட தம்பியை பார்த்திங்கன்னா இங்கே வரவே கூடாது, அவன் கண்டிப்பாக என்னை தேடி வருவான், ஆனால் அவனை என்னை தேடி வர விட்றாரு அப்படின்னு கூட சொல்லி அந்த ஒரு கேப்டனை அவர் போக வச்சுருக்கலாம். ஸோ இதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இன்னொரு விஷயமே நான் சொல்கிறேன். அது என்னென்னா, இது மாதிரி நம்ம ஃப்ரெண்டு மேன் நம்ம போலீஸ்மேனை சுட்டுருப்பாங்களே, அப்போ அவர் ஷோல்டர்லாம் சுடுவார். அப்போ போலீஸ்மேன் பார்த்திங்கன்னா கரெக்டாக கீழே விழுந்துருவார். அப்படின்னா பின்னாடி பார்த்திங்கன்னா கடலாக இருக்கும். ஸோ அவரால் நீச்சல் கூட அடிக்க முடியாது. அப்போ நம்ம கேப்டன் என்ன சொல்லுவார், நீ மிதந்துக்கிற முறை தான் நான் அவனை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அப்படின்னா அந்த தீவில் இருந்து ரொம்ப தூரம் தள்ளி தான் நம்ம போலீஸ்மேனும் மிதந்துக்கிட்டே வந்திருப்பார். ஸோ அது வரைக்கும் அவர் உயிரோடு இருந்திருப்பாரா என்ன? ஏன்னா புல்லட் வேறு ஷோல்டரில் சுட்டிருக்காங்க. அப்படின்னா அவர் ப்ளீட் ஆகி அவரால் அங்கேயே செத்துருப்பார் உள்ளே வந்தோடனே. ஸோ அவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் மிதந்து உயிரோடு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதுவே இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் ஆக்குது. அது என்னென்னா, நம்ம ஃப்ரண்ட் மேன் தான் கேப்டனையே போலீஸ்மேன் கூட அவனை இங்கே வர விட்றாரு அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்போம். இது மாதிரி சீசன் 1ல் பார்த்திங்கன்னா அந்த வால்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதில் பார்த்திங்கன்னா இதில் இந்த ஒரு கேமில் என்னென்ன கேம் வரும் அப்படின்னு வரைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் சீசன் 2லேயே ஒரு சில
வால்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைட்டாக தெரிஞ்சிருக்கு. அதாவது மனுஷங்க பார்த்திங்கன்னா அப்படியே தாவி தாவி தொங்குற மாதிரியும், அப்புறம் இன்னும் ஒரு சில கேம்ஸும் பார்த்திங்கன்னா அதில் வர மாதிரியும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை இந்த கேம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சீசன் 3. ஸோ இதோட பார்த்திங்கன்னா நம்மளோட கண்டுபிடிச்ச எல்லாமே பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இதை பார்த்த வரைக்கும் இதை பற்றி உங்கள் கருத்துன்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் பார்த்து எடுத்ததாக தான் இருக்குது. ஸோ இது எவ்வளோ அளவுக்கு கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஸோ நான் சொன்னதெல்லாம் வச்சு இது உங்களுக்கு என்ன தோணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னதில்ல எத்தனை இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதும் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சீசன் 3யும் இன்னும் ஜூன் மாதத்தில் வந்துடும். அதுதான் ஃபைனல் சீசனாகவும் இருக்க போதான். ஸோ பார்ப்போம் சீசன் 3 எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் பை.